இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐரோப்பாவின் தேசம் ஒன்றில் மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று நவ நாகரிகமான முறையில் கட்டப்பட்டு மிக நேர்த்தியாக காணப்பட்டது. ஆனால் அது யாருக்கும் உபயோகம் இல்லாமல் அரசாங்கத்தினால் சீல் வைக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், அந்த கட்டிடத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும் போது ஒருவர் வாங்கின லஞ்சத்தின் விளைவாக மிகவும் மோசமாக அஸ்திபாரம் போட்டுவிட்டார்கள். அஸ்திபாரம் உறுதியானதா என்று கவனிக்காத என்ஜினியர்கள் அதன் மேல் மிக வேகமாக கட்டிடத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாகவே கட்டிடம் ஆட்டம் கண்டது. இதற்கான காரணம், அதை பொறுப்பெடுத்து செய்தவர்களுக்கு உத்தம குணமில்லை. தங்களது உண்மைத்தன்மையை லஞ்சத்திற்கு விற்றுவிட்டார்கள். எவ்வளவு பணம் செலவழித்து என்ன பயன்? எல்லாம் வீணாய் போய்விட்டது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சரியான குடும்ப உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு சரியான அஸ்திபாரம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அவைகள் கணவன் மனைவியிடம் அன்பு கூறுவதும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவதும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதும், பெற்றோர் பிள்ளைகளை கோபமூட்டாதிருப்பதும் ஆகும். குடும்ப தலைவன் தேவையில்லாத காரியத்திற்கு அதிகமாய் கோபப்படுவது, ஆணவமாய் நடந்து கொள்வது, அளவுக்கு அதிகமாக அதிகாரம் செலுத்துவது போன்றவை குடும்ப கட்டுமானத்தை கெடுக்கும். பணத்தை குடியிலும், வெறியிலும், புகைப்பதிலும், சீட்டாட்டத்திலும், தேவையற்ற நண்பர்களை சேர்த்துக்கொண்டு வீணாக பணத்தை செலவழிப்பதிலும் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி முன்னுக்கு வர முடியும்? கணவன் மற்ற பெண்களிடத்தில் அல்ல, தன் சொந்த மனைவியினிடத்தில் அதிக அன்பு கூறும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அதுபோலவே மனைவி குடும்பத்தின் அதிகாரி போல நடக்கிற வீடுகள் உண்டு. குறிப்பாக கணவனை விட கூடுதல் சம்பளம் வாங்கும் போது அப்பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகம். வேதத்தின்படி கணவனே குடும்பத்தின் தலையாக இருந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்தவளாக மனைவி இருக்க வேண்டும். கணவனோ மனைவியோ வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் எதிர்பாலினத்தவரோடு மணிக்கணக்கில் ஆகாத சம்பாஷணைகளை மேற்கொள்வது குடும்ப உறவை முறித்து சமாதானத்தை கெடுக்கும். கணவனுக்கு பிரியமில்லாததை மனைவியும், மனைவிக்கு பிரியமில்லாததை கணவனும் ஒருபோதும் செய்யக்கூடாது. இல்லாத பட்சத்தில் குடும்பத்தின் அஸ்திபாரம் ஆட்டம் கண்டுவிடும். அதே போல பிள்ளைகளை சிறு பிராயத்தில் இருந்தே கீழ்ப்படிய பயிற்றுவிக்க வேண்டும். மற்றவர்கள் பிள்ளைகளின் சில தவறுகளை நம்மிடம் சுட்டிக்காட்டும் போது அவர்களிடம் எதிர்த்து சண்டையிடாமல், கோபித்துக் கொள்ளாமல், அந்த கூற்றில் உண்மை இருக்கிறதா என ஆராய்ந்து தவறு இருப்பின் திருத்த முயற்சிக்க வேண்டும். பிள்ளைகள்தான் பெற்றோரின் சொல் கேட்டு நடக்க வேண்டுமே தவிர பெற்றோர் பிள்ளைகள் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் அநேக பெற்றோர் ஏதோ தம் பிள்ளைகளை வானத்தில் இருந்து வந்த தேவதூதர்களைப் போல நினைத்து அவர்களை சத்தம் போடவே பயப்படுகிற வேளைகளில் பிள்ளைகள் கெட்டுப்போக சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. அதே வேளையில் கண்டிப்பு என்ற பெயரில் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி கோபமூட்டினால் அந்த பிள்ளைகள் பின்னாட்களில் பாதை தவறி போகவும் வாய்ப்புண்டு. எனவே அன்புடன் வாழ்வின் யதார்த்தத்தை பிள்ளைகளுக்கு புரிய வையுங்கள். பிரியமானவர்களே, தேவ ஆவியானவரின் வழி நடத்துதலோடு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் குடும்பமாய் நிலைத்திருந்து அன்பிலே கட்டப்பட்டு நம் குடும்பத்தை மாதிரியுள்ள குடும்பமாய் கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூடப்பா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே என் தேவனை சமாதானத்தை கொடுப்பீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பமாய், வேதத்தை கர்த்தா வாசிக்கிற குடும்பமாய், உம்மிலே கர்த்தாவை அன்பு கூறுகிற குடும்பமாய் கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா, சமாதானத்தோடு கர்த்தாவை வாழ்கிற குடும்பமாக என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் அப்பா நிலைநிறுத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.